ஆமென். மூன்றாவதாக நம்பர் 3, நாலாவதாக இரண்டாம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். இரண்டாம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் குறித்து அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்திற்கு முன்பாக உலாவுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாருமே. ஆமென். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மடத்து முற்றத்திற்கு முன்பாக உலாவுவான். ஆமென். நல்லா கவனிச்சுங்க. எஸ்தரை தகப்பன் இல்லாத பிள்ளை, அந்த பிள்ளையை எடுத்து தனக்கு சொந்தமான பிள்ளையா வளர்த்தாச்சு. இப்போ வளர்த்துட்டாங்க. இந்த பிள்ளை இப்போ வளர்ந்துச்சு. இப்போ இந்த பிள்ளை வளர்ந்து இப்போ எங்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ராஜா அரண்மனைக்கு போயிருச்சு. அவ்வளவுதான். இவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? இவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? வாசல்ல. இவர் கேட் வாட்ச்மேனா உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க பிள்ளைய நீங்க வளர்த்துறீங்க, உங்க பிள்ளைய நீங்க படிக்க வச்சீங்க, உங்க பிள்ளை எட்டாத உயரத்திற்கு போயிடுச்சு. அவ்வளவுதான். உங்களை விட பல மடங்கு உயரத்துக்கு போயாச்சு. இப்போ அந்த பிள்ளைய குறித்து நம்ம யாராவது கவலைப்படுவோம்? இல்ல அந்த பிள்ளைய குறித்து என்ன பண்றான், எது பண்றான், அவருக்கு என்ன நடக்குது, எது நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம்? அவன் தான் மேல இடத்துக்கு போயிட்டானே, அவன் பொழைச்சுக்குவான். ஒரு லெவல் தாண்டினதற்கு பிற்பாடு அந்த பிள்ளைய நம்ம கரிசனையா இருக்கும், அன்பு இருக்கும். ஆனா அவனுடைய காரியத்தை எதையுமே பார்க்க மாட்டோம். என்னன்னா அவன் சரியா செய்வான் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, தினம்தோறும் டெய்லி எஸ்தரை இவன் செல்ல பிள்ளையாய் குட்டி பிள்ளையா வளர்த்தினதுனால, அந்த பிள்ளை மேல இருக்கிற பாசத்தினால அரண்மனையில் அவங்க வேலை பார்க்கும்போது இந்த பிள்ளை என்ன பண்றா, என்ன செய்யறா, அவன் நல்ல பட்டத்தரசியா இருக்கிறாளா, ஏதாவது பிரச்சனை அவளுக்கு இருக்குதா, ஏதாவது நடத்துறாரா அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை முற்றத்தில் அவர் என்ன பண்ணுவாராமாமா? ஹல்லேலூயா. நான் நம்புறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரிச்சிட்டார். உங்களை நிறைய காரியத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இதுவரைக்கும் உங்களை வளர்த்துட்டாரு. நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் கூட பரிசுத்த ஆவியானவர் இனி பார்த்துக்கட்டும் அப்படின்னு நம்மளை விடாம அவர் எங்க கொண்டு போகிற வரைக்கும் நமக்கு ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் கொண்டு போகிற வரைக்கும் நம்முடைய காரியத்தை ஒன்றொன்றாய் பாதி வழியில நம்மளை விட்டு போகிறவர் அல்ல. இடையில நம்முடைய காரியத்தை கொடுத்து விட்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல. இந்த காரியம் துவங்கினது முதற்கொண்டு முடிகிற வரைக்கும் ஆவியானவர் நம் கூடவே இருக்க போறாரு. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 4வது பெரிய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு அவர் ஒரு ஊழியம் செய்ய போறாரு. என்னை எது வரைக்கும் கொண்டு போக போறாருன்னா, பாதி வழியில என்னை விடுகிறவர் அல்ல, இடையில எனக்கு கொடுக்கிற ஆலோசனையை நிறுத்துகிறவர் அல்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. நான் நம்புகிறேன் பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் என்னுடைய சகல காரியத்தையும் ஒன்றொன்றாய் கவனிக்கிறவராய் இருக்கிறார், பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியத்தை உங்களுக்கு சிறப்பாய் கர்த்தர் செய்வாராக. பாதி வழியிலே விட்டுட்டு போன உறவுகள் மத்தியில என்னை விடாத ஒரு உறவு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியத்தை நீர் எனக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அப்பா, என்னை பாதி வழியிலே விட்டுட்டு போறவர் அல்ல. என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் நான் உயர்ந்ததற்கு பிற்பாடு, நான் வளர்ந்ததற்கு பிற்பாடு, ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானம் இல்லை. நான் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், நான் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை.
நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்களை தேடி வரட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. நான் உங்க ராஜ்யம் வர்ற வரைக்கும் எனக்கு நீங்க தேவை. என்னுடைய படிப்பிற்கு மட்டுமல்ல, என்னுடைய வேலையில மட்டுமல்ல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறதுல மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறதற்காய் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா அப்பா படிக்கிற வரைக்கும் ஒரு அம்மா அப்பா, வேலை செய்யற வரைக்கும் ஒரு அம்மா அப்பா. ஆனா நிறைய அம்மா அப்பா எப்ப ஃப்ரீ ஆவாங்க தெரியுமா? ஆமே, நிறைய அம்மா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய மட்டும் யாராவது ஒருத்தனுடைய கையை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நான், ஹலோ சொல்லுங்களேன், அவ்வளோதான், நான் அக்கடான்னு உட்காந்துக்குவேன், நான் நிம்மதியாக உட்காந்துருவேன். இவன் மட்டும் இவனுக்கு சோத்தாக்கி கொடுக்கறது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னா சொல்லுங்க சத்தமா. நிறைய அம்மாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கல்யாணம் வரைக்கும் அவ கல்யாணம் முடிஞ்சிச்சா அவனுக்கு பாரம் இருக்கும், ஆனா கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. அவ்வளவுதான், அது வரைக்கும். ஆனா இங்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இங்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் மாதிரி நம்மளை நீ படிப்பு முடிச்ச உடனே நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு விடுறவர் அல்ல. நீங்க வேலைக்கு போனோன்னு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு விடுறவர் அல்ல. நீங்க கல்யாணம் பண்ற இடத்துல கூட நீங்க விடுறவர் அல்ல. வேதம் சொல்லுது கடைசி வரைக்கும். வாலிப தம்பி தங்கச்சி, நீ இந்த பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு தெரியுமா? நீ வேலை கிடைச்ச உடனே பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாதீங்க. சம்பளம் வந்தோடனே பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாதீங்க. எனக்கு இதுவரையும் போதும், இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கை துணையை நான் பார்த்துக்கிறேன், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லிராதீங்க. அவ்வளவுதான், இவ்வளவு வருமானம் வந்துச்சுல, இனி நான் என்னுடைய ஃபேக்டரியை நான் ரன் பண்ணிட்டு போவேன், என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணி போட்டு போவேன், சொல்லிராதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எங்க வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானத்துல சொல்லுங்க, என் கல்யாணத்துல நீங்க இருக்கணும், என்னுடைய வேலையில நீங்க இருக்கணும், என் தொழில்ல நீங்க இருக்கணும், நான் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நீங்க இருக்கணும், நான் எங்க இருந்தாலும் நீ இருக்கணும், என்னை விட்டுறவே கூடாது. எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு ஏசப்பா ராஜ்யத்துல வர்ற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்க வேணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட மாட்டீங்களே. இதுவரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு செஞ்சு நீங்க நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு செஞ்சு நீங்க நிறைய இழந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த 36வது நாள் ஜெபத்துல ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு எல்லாத்துக்கும் நீங்க கண்டிப்பா எனக்கு வேணும். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவேன், வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? வழிநடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது இந்த செய்தியை? ஆண்டவர் பேசும்போது ஐயோ என்னுடைய இருதயம் அப்படியே மகிழ்ந்து, நான் என்ன சொன்னேன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. அந்த உணர்வோட நான் இப்ப பிரசங்கம் பண்றேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க விடக்கூடாது. இந்த 100 டேஸ்க்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளாம விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த பாட்டை பாடலாமா எல்லாருமே? இந்த காரியம் புரிஞ்சில்ல. இந்த 4வது விஷயம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எங்க வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும்
ஆமோதிக்கிறீங்களா? ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, சொல்லுவேன் எல்லாரும். ஆவியானவரே, ஹalleluya. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். கைகளை மேல உயர்த்தி சொல்ல ஆவியானவரே. சொல்லுங்க ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முதல் ஊழியத்திலிருந்து சொல்லுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? என்னை வளர்க்கிறார், என்னை வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறாராமா? அக்சாலா இருந்தவளை எப்படி வளர்த்துறாரு? எஸ்தரா வளர்த்துறாரு. எஸ்தர் அப்படின்னா ஸ்டாரா வளர்த்துறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? எனக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, எதை மறைக்கணும், எதை வெளிப்படுத்தணும்னு எனக்கு ஸ்பெஷலாக கற்றுக் கொடுக்குறாரு. ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 3, மூணாவதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு செய்கிற ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, என்னுடைய விஷன் எதுவோ, எனக்கென்று நியமிக்கப்பட்டது எதுவோ, அதை மட்டும் எனக்கு காமிச்சு அதற்கு நேரா என்ன கொண்டு போகிறார். வெளியே அதை இதையும் போட்டு நான் உழப்ப வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்ல இல்ல இல்ல. அந்த அந்த தெளிவை யார் தான் கொடுப்பான்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறார். ஸோ நம்பர் 4, நாலாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு செய்யற 4வது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன ஒண்ணுல வளர்த்து விட்டுட்டு போறவர் கிடையாது. அப்படி ஒண்ணுல அவர் எனக்கு கடைசி வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சின்ன விஷயத்திலையும் எனக்கு ஆலோசனை சொல்றாரு, பெரிய விஷயத்திலையும் எனக்கு ஆலோசனை சொல்றாரு. பட் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எப்பவும் வேணும், எனக்கு எப்பவும் வேணும். சொல்லுங்க, எப்பவும் வேணும். உங்க கல்யாணத்துல வாலிப தம்பி தங்கச்சி, உங்க கல்யாணத்துல பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? வேணுமா? கண்டிப்பா நீ சொல்லணும் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் இல்லாம உன் திருமணத்துல நீ தலையிடாத. பரிசுத்த ஆவியானவர் வேணும். வாலிப தங்கச்சிக்கு வேணும், தம்பிக்கு வேணும். அதனால உங்களுக்கு சில நேரத்தில் தடுமாற்றமா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நேரம் அழகா டீல் பண்ணி உங்களை கொண்டு போவாரு. அது ஆரம்பத்துல கசப்பா இருந்தாலும், ஆரம்பத்துல உங்களுக்கு சரியா படலைனாலும், அதனுடைய போக போக அதுதான் கர்த்தருடைய நடத்துதல் என்கிறதை நீங்க கிருபையாய். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 5வது ஊழியத்தை குறித்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22.
வாசிக்கலாமா? 21, 22 வாசிக்கலாம். அந்நாட்களிலே மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய ஆமென் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாசுவரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த மொர்தெகாயினுடைய 5வது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்தருடைய கணவன் யாரு? அகாஸ்வேரு ராஜா. இவங்க பட்டத்து ராணி, அகாஸ்வேரு ராஜா ராஜா. இப்போ இந்த ராஜாவை 2 பேர் கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. யார் அப்படின்னா பிக்தானும் தேரேசும் அப்படின்ற 2 பேர் பிளான் பண்றாங்க. ஆனா இவர் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மொர்தெகாய் அப்படின்றது நம்ம இதுவரைக்கும் மொர்தெகாயை எப்படி பார்த்திருக்கோம்னா, அவர் ஒரு கேட் வாட்ச்மேனா பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு வாட்ச்மேனா இருக்கார் அப்படின்னு. ஆனா இவர் சாதாரணமானவர் இல்ல. இந்த மொர்தெகாய்க்கு கிட்டத்தட்ட 70 மொழி தெரியுமா அவருக்கு. 70 மொழிகளை இவருக்கு படிக்கவும் எழுதவும் தெரியுமா இந்த மொர்தெகாய்க்கு. இன்னொன்னு, இந்த மொர்தெகாய் இந்த பிக்தானும் தேரேசும் யாருக்கும் தெரியக்கூடாது என்கிறதற்காக அரபு மொழி பக்கத்துல எழுதியிருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி வித்தியாசமான மொழியில இந்த ராஜா இப்படி கொல்ல போறோம்னு எழுதினத இந்த மொர்தெகாய்க்கு அந்த பாஷை தெரியுன்றதற்காக அவர் ரொம்ப அழகா படிச்சுட்டு இப்ப யார்கிட்ட சொல்றாரு சொல்லுங்க? எஸ்தர்ட்ட சொல்றாரு. அம்மா, ஒரு கதையை நான் பார்த்தேன். இந்த மாதிரி பிக்தானும் தேரேசும் 2 பேரும் சேர்ந்து ராஜாவை கொல்றதற்கு, வர்மம் வச்சு கொல்றதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. நீ என்ன பண்ணுனா உடனே போய் ராஜாவுக்கு இதை அறிவிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த எஸ்தர் ராஜாவுக்கு சொன்ன உடனே ராஜா டெஸ்ட் பண்றாரு. செக் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேரும் ராஜாவை கொல்றதற்கு அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த ராஜா அந்த நாள் அந்த புஸ்தகத்தில் இவனுடைய பேரை அந்த இடத்துல எழுதிடுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற 5வது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற தீர்மானங்கள், திட்டங்கள், இதை எல்லாத்தையும் நமக்கு விரோதமாய் பண்ணப்படுகிற ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிற ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரகசியங்களை சொல்லி கொடுக்க போறாரு. இதற்கு பிறகு ரகசியங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்கள் என்கிற ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி உங்களை அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்ற போறாரு. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வைக்கிற முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொண்டு உங்களை தப்புவிக்கிறதற்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லலாம். உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற கண்ணிகளை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் கர்த்தர் காண்பிப்பாராக. உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் வைத்திருக்கிற சில ஆபத்துகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் காண்பித்து அதிலிருந்து கர்த்தர் உங்கள் ஜீவனை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். முழு பலத்தோடு ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் என் ஜீவனை ரட்சிப்பதற்காக, என் ஜீவனை ரட்சிப்பதற்காக நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்வதற்குரிய அந்த ரகசியங்களை சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்களுக்கு வரட்டும். ஆமென். வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர், எச்சரிப்பு கொடுக்கிறவர். இவரிடத்துல பழகாத, இவரிடத்துல பழகு அப்படின்னு நம்மை எச்சரிப்பு கொடுத்து நடத்துகிற கர்த்தர். சொல்லுங்க சத்தமா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியங்களை தெரிந்து கொண்டு எனக்கு சொல்லுகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம வாங்காம இந்த 100 நாள் ஜபத்தை நம்ம முடிக்க போறது இல்லை. அவருடைய அனுபவத்தை உணராம இந்த ஜபத்தை முடிக்க போறது இல்லை. ஹல்லேலூயா.
நம்பர் 6, 6ஆவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 13, 14 வாசிக்கலாம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பிக்க கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்போம். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய 6வது ஊழியம் என்ன? 6வது ஊழியம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல மொர்தெகாய் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். தப்புன்னா கேட்கல, நீ யாரா இருந்தாலும் தப்புப்பா, தப்புதான்ப்பா நீ செஞ்சிருக்க, கண்டித்து உணர்த்துவார். ஆனா நம்ம அம்மா அப்பா எப்படி கண்டித்து உணர்த்துவாங்க? நான் ஊர்ல இருக்கும்போது நைட் எங்க வீட்டில் டிவி இருக்காது. எங்க கிராமத்திலே ஒரே ஒருத்தருடைய வீட்டில் டிவி இருக்கும். ஆனா இந்த நைட்ல 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்டவருக்குள்ள ரொம்ப வராத அந்த சின்ன வயசுல. அப்போ இந்த 10 மணிக்கு நாங்க வராண்டல தான் படுத்து கிடப்புறோம். நாங்க போறது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சா சண்டை போடுவாங்க. ஆனா நாங்க செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா திட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஆனா என்னைக்கு அங்க போய் சம்பாரிச்சு கையில கொடுக்கிறோமோ அப்போல இருந்து எங்க அம்மா அப்பா சொல்லுங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட இங்க நிறைய அம்மா அப்பா இருக்கிறாங்க. இந்த அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கிற வரைக்கும் இந்த அம்மா அப்பா திட்டுனாங்க. ஹலோ, உண்மைதானே? தலையாட்டுங்க அம்மா அப்பா. காசு கொடுக்கிற வரைக்கும், காசு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் என்ன டைமுக்கு வரல என்ன. ஆனா எப்ப பிள்ளை சம்பாரிச்சு தன்னுடைய அம்மா கையில அப்பா கையில காசு கொடுக்குறாங்களோ அதற்கு பிறகு கண்ணு ராசா அப்படின்னா, சாமி சீக்கிரமாவா சாமி, இப்படி பண்ணாத சாமி. ஆனா இவன் எப்ப சாமி ஆனா, இந்த பொண்ணு எப்ப சாமி ஆயிருச்சு? இந்த பொண்ணு எப்போ கையில காசு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்ப இந்த பொண்ணு சாமி. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? எருமை மாடை பன்னி குட்டிய. ஆமா, காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி எருமை மாடு பன்னி குட்டி. ஆனா காசு கொடுத்ததுக்கு அப்புறம் ஹலோ, நிறைய அம்மா அப்பாவுக்கு அதுவும் பையன் கார் வாங்கிட்டானா சாமி 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 சாமி, வீடு வாங்கிட்டானா சாமி சாமி சாமி, மூத்த சாமி, இளைய சாமி, சின்ன சாமி, இந்த மாதிரி சாமி நிறைய வந்துருச்சு. ஏன் அப்படின்னா பிள்ளை என்ன பண்றாரு? இப்போ பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. நீ உச்சாந்தலையில ஊழியம் பண்ணாலும் நீ தப்பு பண்ணா, இது தப்புடா, இது சரியில்லடா, என்னை கண்டித்து சரியாய் உணர்த்துகிற, என்னை தட்டி கொடுக்கிறதற்கு, என்னை கண்டிப்பு பண்றதுக்கு யாருமே இல்லாத போது என்னை கண்டிப்பு பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிரதர், ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களை யாருமே தட்டி கேட்க முடியாது. சிஸ்டர், ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களை யாருமே தட்டி கேட்க முடியாது. நீங்க யாருடைய கைக்கும் அடங்குறவர்களும் அல்ல. நமக்குள்ள ஒரு நேச்சர் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம், யாரும் நம்மகிட்ட சொல்லவும் மாட்டாங்க, நம்ம அதை விரும்பவும் மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, சில பிள்ளைகள் இடத்துல போய் அம்மா அப்பா சொன்னா கேட்பாங்களா? நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு போமா, நீ பேசாம, நீ எதுவும் பேசினாதான் எனக்கு கோபம் வருது. கணவனை பார்த்து மனைவி ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, உனக்கு என்ன தெரியும், நீ அமைதியாரு, அவ்வளவுதான். மனைவியை பார்த்து கேட்டா, உங்களுக்கு என்னப்பா தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இன்னைக்கு கீழ்ப்படுகிறவர்களோ விட்டு கொடுக்கிறவங்களோ உணர்வடைகிறவர்களோ இல்லை. ஆனா அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அப்படி விட மாட்டாரு. உங்களுக்குள்ள உண்மையா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவர் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா
கண்டித்து உணர்த்துவார். இந்த மொர்தெகாய் எஸ்தரை எப்படி வளர்த்தினாரு? செல்லமா. அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்ற அந்த ஒரு ஃபீல் கூட இல்லாம எஸ்தரை அவ்வளவு அழகா வளர்த்தி ராஜா அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளைய விட்டு கொடுக்காம இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்து வாட்ச் பண்ண அந்த மனுஷன் தப்புன்னு தெரிஞ்ச உடனே, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். எவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசாரு பாருங்க. இதான் பரிசுத்த ஆவியானவர். வேணுமா அந்த பரிசுத்த ஆவியானவர்? எத்தனை பேருக்கு வேணும்? எனக்குள்ள வந்துருங்கப்பா சொல்லுங்க. எனக்குள்ள வந்துருங்கப்பா. யாரும் எனக்கு வேற யாரும் எனக்கு கண்டிக்க முடியாது. வேற யாரும் கண்டிக்கிற அந்த சூழ்நிலையில நான் இல்லை. எனக்கு தெரியுது. வேற யாரும் என்னை தொட்டு பேச முடியாது. வேற யாரும் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனா என்ன உணர்த்துகிறவர் ஒரே ஒருத்தர் நீங்க தான். எனக்கு வேற யாரு உணர்த்தினாலும் கோபம் வரும், வேற யாரு சொன்னாலும் எனக்கு கோபம் வரும். ஆனா நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அதை கீழ்ப்படிவேன். ஆண்டவரே சொல்லுங்க, முழு பலத்தோடு இயேசப்பா இப்பொழுது ஒரு இரக்கம் எனக்கு உண்டாவதாக சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு இயேசுவே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வருவீரா. கேளுங்கப்பா, முழு பலத்தோடு இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லோ, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அது ரெண்டுமே ஆவியானவரே, சத்தமாய் சொல்லும் ஆவியானவரே, நம்பர் 7, ஏழாவதாக இந்த பரிசுத்த ஆவியானுடைய கடைசி ஊழியம். சொல்லுங்க, வாசிக்கலாம். அந்த வசனத்தை கூட வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 9, 10. சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிராதிகள் அழைக்கப்பட்டார். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவரவர்கள் அட்சரத்திலும் அவரவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகளை அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரின் கையிலே அனுப்பப்பட்டது. ஆமென். நம்பர் 7, ஏழாவதாக இந்த மொர்தெகாயின் மூலமாக எஸ்தருக்கு ஒரு ஊழியம் நடக்குது. என்ன ஊழியம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட அந்த திட்டம் ஃபர்ஸ்ட் போன கடிதாசி ஃபர்ஸ்ட் போன லெட்டர் ஒரு பாஷையில ஒரு லெட்டரை எழுதி ஒரு முத்திரை போட்டு அவ்வளவுதான். கொஞ்சம் அஞ்சல்காரர் கையில கொடுக்கப்பட்டு அப்படின்னா
போஸ்ட் கொடுத்து அவ்வளோதான், போய் ஒரு 10 நாள் 20 நாள் அந்த போஸ்ட் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இப்போ மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறதுனால அவரவர் பாஷை 127 நாடுகளுக்கும் 127 பாஷை இருந்துச்சுன்னா இந்த மொர்தெகாய்க்கு தான் கிட்டத்தட்ட 70 பாஷை தெரியும்ல. எல்லாம் தனித்தனி தனித்தனி தனித்தனியா அவங்க பாஷையா தனி லெட்டர் போட்டு எழுதி. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமா போன லெட்டர் ஸ்லோவா தான் போயிருச்சு. ஆனா இவங்களுக்கு சாதகமான போன லெட்டர் வேகமா போயிருச்சு. அது ஒரு மாசத்துல போய் சேர்ந்துச்சு, இது ஒரு நாளையிலே போய் சேர்ந்துருச்சு. அவங்க குதிரையில ஏறி அப்படியே வேகமா புறப்பட்டு போய், ஆமேன், கெட்ட செய்தி இவங்களுக்கு ஸ்லோவா வந்து சேர்ந்துச்சு, ஆனா நல்ல செய்தி இவர்களுக்கு வேகமா வந்து சேர்ந்துருச்சு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த காலத்துல கெட்ட செய்தி ஒருவேளை பல மாதங்களுக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க காதுகளில் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நல்ல செய்தி வேகமாய், மிக வேகமாய் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். நிச்சயமாய் கேட்க பண்ணுவார். உங்களுடைய கெட்ட செய்திகள் மாறி ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுகளிலே கேட்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 7வது ஊழியம் ரொம்ப அழகா இருக்குது. சத்துருடைய சதி திட்டங்களை நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய சதி திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க எங்க இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு தேவை. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்படியே சொல்லிக்கொண்டே எழும்புங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே இந்த கடைசி ஜெபத்திற்கும் நீங்கள் இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேங்க்யூ ஜீசஸ். வாங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த 7 காரியத்தையும் சொல்லி, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளையும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ ஜீசஸ். ஓபன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதயாவிலையும் சமாரியாவிலையும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கதவெல்லாம் ஓபன் பண்ணுங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்க, எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு நினைக்கிறீங்க? வாங்க, எல்லாரும் வாங்க. இன்னைக்கு முக்கியமான செய்தி, யாரும் பின்னாடி இருக்க வேண்டாம், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ரொம்ப அவசரமான செய்தி, இது அவசியமான செய்தி. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம நீங்க இருக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும். காரியம் மாறுதலாய் முடியும். நீங்க வாஞ்சிக்கணும், நீங்க விருப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்தா கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க காத்திருக்கணும். நான் சொன்னேன் இல்ல, 120 பேரை கர்த்தர் அபிஷேகிச்சார். ஆனா ஸ்டார்ட் பண்ணது 120 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர். ஆனா எல்லாரும் இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கிப் ஆயிட்டாங்க. ஆனா 120 பேர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா காத்திருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 மேல அப்படியே இறங்கினார். அந்த 120 மேல இறங்கின உடனே அவங்கள கொண்ட அற்புதங்கள் நடந்துச்சு. அவங்களுடைய ஊழியத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படியே அவங்களுடைய பிரசங்கத்தில் ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டது. எல்லா ஊழியக்காரங்களை நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க, அவ்வளவு பலவீனமா இருந்தவங்க எல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. உங்களுக்கு ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்குள்ள வேணும். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்குள்ள கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் வேணும். நீ கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீ பெற்றுக்கொண்டாதான் நீ நல்லா இருப்ப.
அதனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கை தட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்நிய பாஷையில பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. இல்ல அந்நிய பாஷை அனுபவம் ஒரு பெரிய அனுபவம். நீ வெட்கப்படவே கூடாது. நீ அதான் ஆண்டவர் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஜெபிக்கிறதுக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், நம்ம ஏன் வெட்கப்படணும்? நம்ம ஏன் வெட்கப்படணும்? கண் இருந்தும் காணாத, காது இருந்தும் கேட்காத அந்த மாதிரி நினைக்கும் போது ஏன் ஆண்டவர் எதுல குறைஞ்சு போயிட்டார்? ஏன் வெட்கப்படணும்? வெட்கப்படக்கூடாது. பைபிளை தூக்குறது எனக்கு பெருமை. ஏசப்பா பிள்ளைன்னு நான் சொல்றது எனக்கு பெரிய பெருமை. நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். அவர் மரித்தும் இன்றும் பேசுகிற தெய்வம். அதனால நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு எப்படி நான் வெட்கப்படலாம்? அதை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அதனால இன்னைக்கு 7 விதமான ஊழியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஸோ ஆண்டவருக்கு சித்தமான உங்களுக்கு வர்ற சனிக்கிழமை மானிட்டர் ஆஃப் பண்ணு. இந்த வர சனிக்கிழமைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று நான் வந்து ரெடி பண்ணுறோம். இது ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ணி ஒரு போர்டு ரெடி பண்ணுறோம். இதை கண்டிப்பாக உங்களுடைய படுக்கை அறையில், உங்களுடைய ஹாலில் நீங்கள் அதை வைங்க. வச்சுட்டு டெய்லி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதனுடைய என்ன காஸ்ட் வருதோ அதை சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒன்று வாங்குங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் வந்து 100 டேஸ் ஜெபத்துக்கு நீங்கள் வரும்போது அதை நீங்கள் 100 டேஸ் முடியும் போது நீங்கள் எல்லோரும் வரும்போது அதை வாங்கிக்கோங்க. வர சண்டையிலிருந்து அதை நம்ம கொடுப்போம் இதை வச்சு. ஏன்னா இதில் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் டெய்லி இதுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இதை இந்த செய்தியை எப்போ நீங்கள் மறக்கக்கூடாது. எஸ்தர், நீங்களும் நானும் தான் யாரு? எஸ்தர்னா மனைவாட்டி. அகைன் அகாஸ்வேரு ராஜான்றது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அகைன் மொர்தெகாய் அப்படின்றது வந்து ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அகைன் கடைசியில் வந்து ஆமான் அப்படின்றது பிசாசுக்கு அடையாளம். இப்போ இந்த எஸ்தர் அப்படின்ற இந்த மணவாட்டிய மொர்தெகாய் என்கிற தகப்பன் எடுத்து என்ன பண்றாரு? அவர் தான் கையில எடுக்கிறார். அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மா இறந்து போனோன்னா இவர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்தோம், பாவத்துக்குள்ள இருந்தோம். நம்முடைய தகப்பனார் தாயாரெல்லாம் பாவத்துல நம்மளை கற்பம் தெரிச்சாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு அப்பா நம்மளை மீட்டு விலைக்கு வாங்கிட்டார். அதனால தான் நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம். இப்போ அவர் பரிசுத்த ஆவியானுடைய கையில கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வளர்த்துறாரு. நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம், நான் உன்னை வளர்ப்பேன். நான் உன்னை வளர்ப்பேன். எப்படி வளர்ப்பாராமா? எப்படி வளர்ப்பாராமா? எப்படி வளர்ப்பார்? அக்ஸால, பேரை மறக்கூடாது, அக்ஸால எஸ்தரா வளர்க்க. அக்ஸால்ன்றது துக்கம் கஷ்டம் எல்லாம், எஸ்தர் அப்படின்றது ஸ்டாரா வளர்ப்பு. அப்படின்னா பெரிய நோக்கத்திற்காக நம்மை வளர்க்கிறவர். நம்பர் 2, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 2வது ஊழியம் நமக்கு என்ன பண்றாருன்னா, கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிறார். எதுக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்பர் 3, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 3வது ஊழியம் என்ன அப்படின்னா, தேவையான காரியம். அப்படின்னா நம்மளை ஒரு லக்குக்கு நேராக கூட்டிட்டு போவார். எப்படின்னா, உனக்கு என்னவோ அதுக்கு நேராக கூட்டிட்டு போவார். நமக்கு என்னமோ அதுக்கு நேராக கூட்டிட்டு போவார். வேற எதையுமே என்ன பண்ண மாட்டாரு, அதை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நிலை இல்லாமல் இருப்போம். எதுன்னே நமக்கு தெரியாது. உங்கள் ஃபீல்டு என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் எதிர்காலம் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. 50 வயசு ஆயிருக்கும், இன்னும் அவங்களுடைய ஃபீல்டை கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்கள் ஃபீல்டு என்னமோ அந்த தேவையான காரியத்துக்கு நேராக மட்டும் நடத்துவார். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. ஆமே. நம்பர் 4, 4வதாக பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, எப்போ வேணாலும் நம்ம தப்பு பண்ணலாம். நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம தப்பு பண்ணலாம். சொற்ப மதியினம் நமக்கு கெட்டு, அவ்வளவு சின்ன விஷயத்துல நம்ம இழந்துருவோம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம கூடவே டிராவல் பண்றவர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 5, 5வதாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன அப்படின்னா, ரகசியங்களை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்கிறாரு. உனக்கு விரோதமா இப்படி இருக்காங்க, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நமக்கு நிறைய தெரியாது, நமக்கு மறைஞ்சிருக்கும். அந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லி, இது இப்படி இருக்குப்பான்னு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஓகே. நம்பர் 6, 6வதாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 6வது ஊழியம் என்ன அப்படின்னா, அடிச்சு ஒழுங்காரப்பா அப்படின்னு சொல்ற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா
அவர் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம தனியா அழுவோம். நம்ம அழும்போது மனைவி கேட்பாங்க, எதுக்குப்பா அழுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கவலையானு? இவர் கவலைக்காக அழ மாட்டாரு, இவர் பண்ண தப்புக்காக அழுது உட்காந்துருப்பாரு. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா இவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்களும் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேற யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஆவியானவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா கண்டித்து உணர்த்துவார். நீ செஞ்சது தப்பு மகனே. நம்ம வெளி தோற்றத்துல சில நேரத்தில் பார்த்த மனைவி நீங்க பண்ணதான் தப்பு, நீங்க அப்படிதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இங்க போகும்போது பரிசுத்தவன், ஏய் நீ பண்ணதானே தப்பு அப்படின்னு. ஆனா காரணமே இல்லாம ஒப்புரவாங்க. எதுக்குடா இவர் காரணமே இல்லாம ஒப்புரவாகிறாங்க? எதுக்குடா இவர் காரணமே இல்லாம ஒப்புரவாரு? நீங்க இங்க இருந்து திட்டிட்டு வெளியே போகும்போது உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பண்ணதுதான். இந்த மனுஷன் வேற யாரு தப்புன்னு சொன்னிருக்கான்னு ஏத்துக்க மாட்டாரு. இந்த அம்மா வேற யாரு தப்புன்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னா ஏத்துக்காம இருக்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அந்த ஊழியத்தை எந்த பட்சபாதமும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பேசுவார். ஹல்லேலூயா. நம்பர் 7, 7வதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்ன வசனத்தை வாச்சோம்? நம்பர் 7, 7வதாக சத்துருனுடைய திட்டங்களை அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை இன்னொரு டைம் கூட வாசிக்கலாமே, தப்பா எழுதியிருக்காங்க. வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமே. அதான வாசிச்சோம். வாசிங்க. சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டவர்கள் மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டின் வழங்கும் அட்சரத்திலும் அந்த ஜாதியாரின் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. ஆமேன். சத்துருடைய சதி திட்டங்களை நிர்மூலமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். நமக்கு விரோதமாய் போடப்படுகிற சத்துருடைய பிளான், திட்டம், இது எல்லாத்தையும் யாரு? அவன் சத்துரு எழுதினது ஒரு பாஷை, ஆனா மொர்தெகாய் எழுதினது 127 நாடுகளுக்கும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா பாஷையிலும் எழுதி, அதுல ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பேசினாரு. தீய செய்தி போகிறதனுடைய வேகத்தை விட நல்ல செய்தியினுடைய வேகம் ரொம்ப சீக்கிரமா இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும். கேளுங்க. கேட்க அந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாருங்க ஏசப்பா, எனக்கு வாங்க ஏசப்பா, எனக்கு வேணும். உங்களை நான் ஃபீல் பண்ணணும், உங்களை நான் உணரணும், உங்களுடைய ஆழத்துவத்தை உணரணும். இந்த 7 காரியங்களும் எனக்கு நடக்கணும்பா. சொல்ல ஸ்தோத்திரம். அப்பா ஏசப்பா இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே நிழலிடுவீராக, என்னை போதித்து நடத்துவீராக. ஆமே. நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னீரே. இந்த 100 நாள் ஜெபத்துல என் மேல பரிசுத்த ஆவியானவர் வேணும், என் மேல பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை நான் உணரணும். ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை நான் எதிர்க்கணும். நான் ஜெபிக்க அற்புதம் நடக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டிக்கொண்டே முழு பலத்தோடு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆமென். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய். கைகளை மேல தட்டி ஆவே சொல்லு. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் சொல்லு ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல ஒளிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலனால் இன்றும் செய்ய சொல்லு. அப்போஸ்தலனால் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. இயேசுப்பா இப்போ இப்போ அசைவாடும் 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 ஆவியே. சொல்ல சொல்ல கேளுங்க அப்பா சமூகம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க அசைவாடு அசைவாடு அசைவாடு. இப்போ 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 நீங்க ஜெபிக்கிறவங்க ஜெபி, கேட்கிறவங்க கேளுங்க. இயேசுவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்போ இப்போ ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆவியானவரே ஆவியானவரே ஊற்றப்படுவீராக 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 ஊற்றப்படுவீராக. இப்பொழுது 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 ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். அக்கினி 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 அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரே அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே இறங்குறது போல இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு இறங்குவீராக இறங்குவீராக இறங்குவீராக. இதலாரம் ஓ ஹalleluya. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் ஒன்று உமக்காக. ஓ ஹalleluya. வல்லமை வல்லமை இப்போ ஓ ஹalleluya. ஜீசஸ் உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில்
பரிசுத்த ஆவியானவரே ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். நீ சொன்னீரே. இப்போ 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 இந்த ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல் இறங்கட்டும். ஜீசஸ், ஜீசஸ், ஓ ஹalleluya, ஓ ஜீசஸ், ஆமென். மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவி ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று இயேசுவே நீச்சலாலும் கொண்டு இந்த செய்யுமே. நீச்சலாலும் நீச்சலாலும் கொண்டு இந்த செய்யுமே. நதியாய் பாய் ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஓ ஊற்றிடுமே. இப்போ இப்போ இந்த பலவீனப்பட்ட சரீரம் இப்பொழுது பலன் அடையும்படியாக அக்கினி, அக்கினி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து, பலன் அடைந்து, பலன் அடைந்து அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம், மனசுல இருக்கிற பலவீனம் இப்போ ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஸ்தோத்திரம். கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். கட்டுகள் சத்துரு தெரிப்புண்டு ஓடுவானாக. ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை ஓ ஊற்றிடுமே. உம் வல்லம் ஜீசஸ். அப்பா அப்பா அப்பா, எஸ் அப்பா, எஸ் சாமி. நீங்க ஊற்றி இருக்கிறதற்காக நன்றி, நீங்க அபிஷேகத்தை பொழிந்திருக்கிறதற்காக நன்றி. இந்த சத்தம் எங்கெங்க துணிக்கப்படுகிறதோ படுக்கையில கிடக்கிறவர்கள் வரைக்கும் எழும்பி நிற்கும்படியாய் இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டு ரிதலரம் தனமோரஹதலரம் ரிதரலதரபௌரியா கதரரத்யாலரம யோதரலம் தனமோரஹதலர ரிதரமோதலரத்தனமோரஹதல லோதரம் தனதியாலதரஹதலர்யாகதரம் லோதரம் சலதேரம் தனமோரஹதலரம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. 36வது நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நிழலிட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்ய போகிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்ய போகிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்ய போற 7 விதமான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இதற்கு பிறகு உங்களை நாங்க அனுபவிக்கணும். எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. இந்த சத்தம் யார் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். இன்றைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை எங்கள் பிள்ளைகள் மேல் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிலைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நாள் நெருங்க 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 அந்த 100 நாளுக்கு நேரம் நாங்க போக போக அபிஷேகத்தினுடைய லெவல் அதிகமாகட்டும், ஆவியானுடைய நடத்துதல் அப்படியே அதிகமாகட்டும். இயேசுவே, எங்களை தூக்கி எடுத்துருங்க ஆண்டவரே. இந்த 100 டேஸுக்குள்ள எவ்வளவு பெரிய குழியில என் பிள்ளை கடந்தாலும் அங்க இருந்து உங்க கரம் தூக்கி அரண்மனையின் மேல பெரிய இடத்துல எஸ் மலைக்கு மேல நிக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எங்க பிள்ளைங்க அனுப்பின ஜெப குறிப்பை கேட்டுருங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்கப்பா, இறக்கி வைங்கப்பா. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள கோசே நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க முடியும்னா எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பா காமிக்கணும். இந்த 100 டேஸ் உங்களை தேடுறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையை நேசிக்கிற
இந்த ஊழியத்தை தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்னைக்கு அவங்க படுகிற கஷ்டம் இனி திரும்பி அவங்களுக்கு இருக்கவே கூடாத அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே, இந்த தீபாவளி அன்றும் எத்தனையோ பேர் வீடுகளில் இருக்கும்போது இந்த ஆலயத்தை தேடி வந்த பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.